हरे रामेति कृष्णेति नाम संकीर्तनं सदा लोकक्षेमाय कुर्वन्तं प्रेमिकं सद्गुरुं भजे। जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय। सर्व संतनों की जय। राधे कृष्णा सखीஸ், இப்போ நம்ம அடுத்தது மதுரா யாத்திரை இதை நம்ம பார்க்க போகிறோம். அதாவது ஒரு 24,000 இதழ் இருக்கிற ஒரு தாமரை அப்படி மலர்ந்ததுன்னா அது விரஜ மண்டலம். அப்படின்னா அந்த தாமரையினுடைய சென்டர், அந்த மைய பகுதி தான் மதுரா. இப்போது நம்ம மேலே மதுராக்குள்ளே பயணிப்போம். இப்போ பிருந்தாவனத்துலேருந்து நம்ம மதுராவுக்கு போகிறதுக்கு அக்ரூரர் கிருஷ்ணனை கூட்டிகிட்டு போனார் இல்லையா ரதத்தில், அந்த மார்க்கத்தில் தான் நம்ம இப்போ போகிறோம். அதே மார்க்கத்தில் நம்ம இப்போ போகிறோம். இப்போது காரு, ஆட்டோ அதிலெல்லாம் போனோம் அப்படின்னா பிருந்தாவனத்துலேருந்து மதுராவுக்கு இந்த மார்க்கம் வராது, இந்த மார்க்கம் பிராப்தமாகாது. மதுராவுக்கு போகிறதுக்கு கார்லேயும் போகலாம், ஆட்டோலேயும் போகலாம். ஒரு ட்ரெயின் ஒன்று இருக்குது, ஒரு நாளைக்கு ஒரு தடவை தான் போகும், அதுலேயும் போகலாம். இப்போ இஸ்கான் மந்திர் இருக்கு இல்லையா, அந்த தண்டவாளத்தை கடந்து அட்டல்நாத் சௌக் வழியாக இப்போ நம்ம வன மார்க்கத்தில் போகிறோம். இது வண்டிகள் போகிற மார்க்கம் கிடையாதுன்னு ஏற்கனவே சொல்லிட்டோம். இப்போது போகும்போது வழியில் ஒரு குன்று ஒன்று தெரியறது, அதுக்கு மேலே ஒரு கோயில் ஒன்று இருக்குது. அதுக்கு பத்ரோடு பிகாரி மந்திர்னு பேர். இது பத்ரோடுன்ற கிராமத்தில் இருக்குது, அதனால தான் இதுக்கு ராதா பத்ரோடு பிகாரி மந்திர் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்தானத்தினுடைய மகத்துவம் என்ன அப்படின்னா, அது பாகவதத்தில் தசமஸ்கந்தத்தில் வர்றது. இது கிருஷ்ணனும் அவனுடைய சகாக்களும் சேர்ந்துண்டு கோச்சாரண லீலை பண்ணிண்டு அப்படி வந்துட்டே இருக்கான். அந்த கோபால பசங்களோட அநேக அசுரர்கள் எல்லாம் வதம் பண்ணியிருக்கான். இன்றைய தினம் ஆற்றை விட்டு ரொம்ப சீக்கிரம் கிளம்பிட்டான். அதனால் குழந்தைகள்லாம் ரொம்ப பசியாக இருக்கா. ஏன் கிருஷ்ணனும் பலராமனுமே கூட ரொம்ப பசியாக தான் இருக்கா. அப்போது குழந்தைகள் கேட்குறா, எங்களுக்கு ரொம்ப பசிக்கிறது கிருஷ்ணா அப்படின்ன உடனே பகவான் சொன்னார், இங்கே யாகங்கள் யஜ்ஞங்கள்லாம் அந்த பிராமணால் பண்ணிட்டுருக்கா. அது உள்ளே போனேன்னா அந்த பிராமண பத்தினிகளுடைய கிரகங்கள் இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே போய் கேட்டு ஆகாரம் ஏதாவது அவள் கொடுப்பா, நம்ம பசி ஆற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறான். இந்த கோபிகைகளுடைய வஸ்திரங்களெல்லாம் அபகரிச்சார் இல்லையா கிருஷ்ணன். அன்னைக்கு கோச்சாரண லீலைக்காக காலங்காத்தாலேயே பால்போகுனா அதான் பிரேக்ஃபாஸ்ட் மட்டும் சாப்பிட்டுட்டு பகவான் அந்த மதியத்துக்கு கையில் அவன் அம்மா கட்டி கொடுப்பா இல்லையா, அது எடுத்துக்காமல் இன்றைக்கி குழந்தைகளும் அவனும் வந்துட்டா. அன்றைய தினம்தான் அந்த காத்தியாயனி விரதம் இருந்த அந்த குட்டிகளுக்கெல்லாம் அனுக்கிரகம் பண்ணார் பகவான். அதுக்காக வேண்டியே தான் ஆற்ற விட்டு சீக்கிரமாகவும் கிளம்பிட்டா. அந்த லீலை முடிஞ்சு அதுக்கப்புறமா தான் இந்த பத்ரோடு கிராமம் வழியாக வரார். அப்போது இந்த பிரேமையினுடைய பராகாஷ்டா என்ன அப்படின்னா, கிருஷ்ணனுக்கு ரொம்ப பசிக்கிறது. ஆனால் இந்த கூட வந்த குழந்தைகள்லாம், கிருஷ்ணா எங்களுக்கெல்லாம் ரொம்ப பசியாக இருக்குடா அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா பிரேமை எங்கே உண்மையாக இருக்கோ அந்த பட்சத்தில் உனக்காக நான் இவ்வளோ பண்ணேன் அவ்வளோ பண்ணேன் அந்த மாதிரி பேச்செல்லாம் வரவே வராது. அவளுக்கு என்ன நோக்கம் அப்படின்னா, கிருஷ்ணன் முதல்ல ஏதாவது ஆகாரம் பண்ணணுன்றது. அதனால் அவள் என்ன சொல்கிறான்னா, கிருஷ்ணா எங்களுக்கு பசிக்கிறது அப்படின்னு சொல்ல. அதுக்கு கிருஷ்ணன் சொன்னால், எத்தனையோ அசுரர்களை விளையாட்டாக எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணி தீர்த்து கட்டினேன். ஆனால் உங்கள் வயிற்றில் இருக்கிற இந்த பூகாசுரன் இருக்கானே, அவனை மட்டும் எனக்கு ஒன்றுமே பண்ண முடியலையே அப்படின்றார். என்ன அப்படின்னா, பூகாசுரனா பசி, வயிற்றில் எடுக்கிற பசி. அந்த அசுரன் 4 மணி நேரத்துக்கு ஒரு தடவை வந்துடுறானே, பசிக்கிறதுன்னு. அதனால் அதை ஒன்றும் பண்ண முடியலையே அப்படின்னு. சரி, உங்களுக்கு பசி ஆற்றணுன்னா நீங்கள் நேராக உள்ளே போங்க, அந்த பிராமணர்கள்லாம் யஜ்ஞம் பண்ணிட்டுருக்கா, அவாட்ட போய் கேளுங்களேன் அப்படின்றார். உடனே இவாலாம் என்ன பண்ணுறா, ஆனால் யஜ்ஞ பக்தினிகள் என்னமோ ஆற்றுல இந்த யஜ்ஞ தேவதைக்காக
பலவிதமான ஆகாரங்கள் விதவிதமாக தயார் பண்ணி வச்சுருக்கா. நீங்கள் அங்கே போய் என் பேரை சொல்லாமல் பலராமனுடைய பேரை சொல்லி கேளுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு பகவான் சொல்லி அனுப்புகிறான். அதுக்கு என்ன காரணம் சொல்கிறான் தெரியுமா? நான் ஒரு வைஷ்யனுடைய புத்திரன், ஆனால் அந்த பலராமனும் சத்திரிய புத்திரன், அதனால் அவன் பேரை சொல்லி கேளுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறான். அவளும் என்ன பண்ணுறா, அங்கேருந்து நேராக கிளம்பி ஏ பிராமண தேவதா, நாங்கள்லாம் ரொம்ப பசியாக இருக்கோம் அப்படின்னு பேச ஆரம்பிக்கிறா. உடனே அவள் என்ன பண்ணா, இந்த மாதிரிலாம் குழந்தைகளை பார்த்து இந்த மாதிரி குறுக்க ஏதோ பேசி எங்களுக்கு யாகம் பண்ணுறதுக்கு தொந்தரவு பண்ணாதீங்கோ அப்படின்ன உடனே இவன் அதை விடவே இல்லை பலராமனுக்கும் கிருஷ்ணனும் வந்திருக்கான், அவனுக்கு ரொம்ப பசியாக இருக்குது, அதனால தான் கேட்குறோம் அப்படின்னு. அவள் எதுவுமே காதுலேயே போட்டுக்கல, எல்லாம் கிளம்பி போங்கடா அப்படின்ட்டார். உடனே இது என்ன அப்படின்னா, இந்த இடத்துல மகாராஜ் சொல்கிறார், அதாவது நியமம், அந்த நியமத்துக்காக என்ன அப்படின்னா, வைஷ்ணவ அபராதம் வந்துடுறது இல்லையா, அதை சம்பாதிக்கக்கூடாது அப்படின்னு. இப்போ குழந்தைகள்லாம் அப்படியே நிராசையாக அப்படியே திரும்பிடுறா. அப்போது கிருஷ்ணன் சொன்னால், நான் தான் சொன்னேனே, அவள் பிராமண பத்திரிகள் ஆற்றுல நிறைய வெஞ்சனங்கள் பண்ணி வச்சுருக்கா, நிறைய ஆகாரங்கள் பண்ணி வச்சுருக்கான்னு, அதனால் அங்கேருந்து கொஞ்சம் தூரம்தான் நடந்து போங்கோ, அவள்லாம் ரொம்ப பக்தி இருக்கிறவா, நல்லவா, அவள் ஒன்றும் சொல்ல மாட்டா, நான் வந்திருக்கேன்னு அவள்கிட்ட நீங்கள் போய் சொல்லுங்கோ அப்படின்னு சொல்லி அனுப்புகிறான். உடனே இந்த குழந்தைகள்லாம் பிராமண பத்திரிகளை சந்திக்கிறா, அவர்கிட்ட இந்த மாதிரி எல்லாத்தையும் நிவேதனம் பண்ணிக்கிறா. உடனே அவளுக்கு ரொம்ப நாளாக கிருஷ்ணனை பார்க்கணும்னு ரொம்ப ஆசை, ரொம்ப நாளாக இந்த யக்ஞ பத்தினிகளுக்கு உண்டு. பாகவதத்தில் வருதே, ஸ்ருத்வா அச்சுதமாயாந்தம் அப்படின்னு வருமே ஸ்லோகம். உடனே இவா என்ன பண்ணா, யக்ஞ பத்தினிகள்லாம் மகாபிரசாதம் தயார் பண்ணி வச்சிருக்காளே, அத்தனையும் எடுத்துட்டு ஓடுறா, கிருஷ்ணனை பார்க்கணுமே அப்படின்ட்டு. இந்த ஆகாரங்களை எடுத்துட்டு அவள் ஓடினதுனால அந்த இடத்துக்கு பேரே பத்ரோடுன்னு அப்படின்ற பேர் அதுக்காக தான் வந்தது அப்படின்றார் இந்த ஆச்சரியர். இப்போ கிருஷ்ண பலராம குழந்தைகள் எல்லாரையும் ரவுண்டாக உட்கார வைக்கிறார். அவள் என்னென்ன ஆகாரங்கள் எத்தனையும் பண்ணா இல்லையா, இந்த யக்ஞத்துக்காக வேண்டி எல்லாத்தையும் அந்த குழந்தைகளை உட்கார வச்சு அழகாக ஒன்று போல் பரிமாறுறா. உடனே அந்த பிராமண பத்தினிகள் ரொம்ப அழகாக உட்காந்துட்டு இவாளெலாம் சாப்பிட்றதெல்லாம் ரசிக்கிறா, ரொம்ப சந்தோஷப்படுறா. இவாளெலாம் சாப்பிட்டு முடித்த உடனே கிருஷ்ணன் சொன்னால், சரி நீங்கள்லாம் கிளம்பி போங்கோ, உங்கள் ஆற்றுல அவெல்லாம் காத்துருப்பா, அதனால் நீங்கள்லாம் கிளம்பி போங்கோ அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் சொல்கிறான். உடனே அதுக்கு இந்த யக்ஞபத்னிகள் சொல்கிறா, பாகவதத்தில் ரொம்ப அழகாக இருக்கும் இந்த ஸ்லோகம், யக்ஞபத்னிய ஊச்சுகு அப்படின்னு வரும். 23வது தசமஸ்கந்தத்தில் 23வது அத்தியாயத்தில், மைவம் விபோரதை பவான் கதித்தும் ரிஷம்சம் சத்யம் குருஷ்வனிகமம் தவ பாத மூலம் பிராப்தா வயம் துளசிதாம பதாவசிருஷ்டம் கேசைர்நிவோடு மதிலங்கிய சமஸ்த பந்து கிருண்ணந்தினோ ந பதயக பிதரௌ சிதாவ பிதரௌ சுதாவா ந பிராத்ருபந்து சுகிருதக குதயேவ சான்யே தஸ்மாத் பவத் பிரபதயோகோ பதிதாத்மனாம்னோ நான்யாபவேன் கதிரரிந்தம தத்விதேகி அப்படின்னு வரும். அப்போது கிருஷ்ணா, எங்களை நீ திரும்பி போன்னு சொல்லாதப்பா, நாங்கள் திரும்பி போகிறதுக்காக இப்போ உன்னை தேடி ஓடி வந்தோம், எங்களை திரும்பி போன்னு சொல்லாத. இல்லை பாருங்கோ, பிராணன் புத்தி, இந்த மனசு, இந்த தேகம், இந்த களத்திரம், இந்த குழந்தைகள், இந்த பணம் காசு வைபவங்கள், இதெல்லாம் எதுக்காக பிரியத்தோடு காப்பாற்றப்படுறதோ, அந்த ஆத்மாவை காட்டிலும் பிரியமான வஸ்து வேறு ஏதாவது இருக்கா? ஆத்மா யார் அப்படின்னா அது நான் தான். கிருஷ்ணன் சொல்கிறான், நீங்கள் என்னை பார்க்க வந்தது யுக்தம்தான், கரெக்டு தான், ஆனால் நீங்கள் மறுபடியும் யாகசாலைக்கு போய் தானே ஆகணும். உங்களுடைய பக்தாவான அந்த பிராமணர்கள் உங்களை வச்சு தானே அந்த யாகத்தையும் முடிச்சுக்கணும், அதனால் நீங்கள் திரும்பி கிளம்பி போகிறது தானே சரி அப்படின்ன உடனே
நாங்கள் வந்து ரொம்ப, அதாவது நம்மளுடைய ஹிருதயம் என்னவோ அதை தான் பிரதிபலிக்கிறது இந்த ஸ்லோகம். அந்த பத்னிகள் சொல்கிறா, ஹே மகாபிரபு, நாங்கள் வந்து எல்லா சகல பந்துக்களையும் விட்டுட்டு உன்னுடைய பாத மூலத்தை தேடி ஓடி வந்தோம். உன்னுடைய பாதத்தினால இந்த தள்ளப்பட்ட இந்த துளசி மாலையை எங்களுடைய சிரசால நாங்கள் வகிச்சுண்டு நாங்கள் உன்னுடைய தாசிகளாக இருக்க விரும்புகிறோம். அப்படி இருக்கும்போது எங்களை நீ திரும்பிப்போ அப்படின்னு சொல்கிறது உச்சிதமா? இன்னொன்று கூட சொல்கிறோம், யார் ஒருத்தன் வந்து உங்களை அடைஞ்சிட்டானோ அதுக்கப்புறம் அவன் எப்படி திரும்பி போவான்? அவன் திரும்ப மாட்டான் இல்லையா அப்படின்னு வேதத்திலேயே இருக்கேன். காமம் போல எல்லா சத்துருக்களையும் நாசம் செய்யறதுல உங்களை விட யார்? ஆனால் நாங்கள் வந்து திரும்பி போனாலும் இப்போ எங்களுடைய புருஷர்களோ இல்லை பிதாவோ இல்லை புத்திரர்களோ இல்லை சகோதரர்களோ இல்லை பந்துக்களோ அவளை நாங்கள் இங்கே வந்து திரும்பி போனால் எங்களை அங்கீகரிக்க மாட்டா. அதனால் உங்கள் காலில் நாங்கள் விழுந்துட்டோமே கிருஷ்ணா, இதுக்கப்புறம் எங்களுக்கு வேறு கதி இல்லை, எங்களை வந்து உன்னுடைய வேலைக்காரிகளாக கூட ஆக்கிக்கோங்களேன் அப்படின்ன உடனே பகவான் சொல்கிறான். அது அற்புதமான இந்த ஸ்லோகம் வந்து நித்தியபாராயணத்தில் இருக்க வேண்டிய ஸ்லோகம். இதை கேட்ட உடனே அதுக்கு அந்த பகவான் சொல்கிறான், யாருமே உங்களுடைய புருஷர்களோ இல்லை உங்கள் சகோதரர்களோ உங்கள் பிதாவோ யாராக வேணா இருக்கட்டும், அவெல்லாம் உங்களை பார்த்து எதுவும் அசூயப்பட மாட்டா. அதனால் நான் போட்ட உத்தரவு, அதனால் எல்லாருமே உங்களை அனுமதிப்பா. மேலுமே என்னுடைய பக்தர்களான உங்களுக்கு சுகம் ஸ்நேகம் இது ரெண்டுத்தையும் விருத்தி பண்ணுறது சரீர சம்பத்தனத்தினால கிடையாது. நீங்கள் எப்போதும் உங்களுடைய மனசை என்னண்டையே வச்சுக்கோங்க, அப்போது நீங்கள் சீக்கிரமாக என்னை வந்து அடையலாம். இன்னொரு யுக்தியும் சொல்லி கொடுக்குறேன். என்னையே தியானம் பண்ணி என்னுடைய கதைகளையே கேட்டு என்னுடைய கதைகளையே மறுபடியும் 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 ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டு இப்படி இருக்கிறதுனால ஏற்படுற அந்த பக்தி, அந்த சந்தோஷம், அந்த சுகம் என்னுடைய பக்கத்தில் வந்தால் கூட உங்களுக்கு அது கிடைக்காது. அதனால் நீங்கள் திரும்பி வீட்டுக்கே போகலாம். உங்களுடைய கிரக காரியங்களை அதே தானே கோபி கீதத்துக்கு வந்த கோபிகைகளையும் பிரதியாத்தன்னு சொல்கிறார், திரும்பியும் போங்கோ அப்படின்னு சொல்கிறாரு. அப்பவும் சொல்கிறாரு, அதனால் ஸ்திரீ தர்மம் என்னமோ அதை நீங்கள் பின்பற்றணும் அப்படின்னு சொல்கிறானே கிருஷ்ணன். அதனால் நீங்கள் எல்லாருமே போங்கோ, அவன் அவங்கள ஏற்றுப்பா அப்படின்னு சொல்லிட்டு பகவான் திரும்பி அந்த ஸ்திரீகளை திரும்பி அனுப்புகிறான் இல்லையா. அந்த மாதிரி இப்போது கிருஷ்ணன் வந்து இவ எடுத்துன்னு வந்து அன்னத்தெல்லாத்தையும் எல்லா கோபர்களுக்கும் பங்கு வச்சு கொடுத்துட்டு தானும் அதெல்லாத்தையும் சந்தோஷமாக சாப்பிட்ற. இப்படி பகவான் விளையாட்டாக மனுஷ சரீரம் எடுத்துட்டு வந்தாலுமே இந்த லோகத்தை அனுசரணை பண்ணிண்டு இந்த கோபர்களையும் சரி கோபஸ்திரீகளையும் பசுக்களையும் எல்லா தன்னை அண்டினவா அத்தனை பேரையும் தன்னுடைய ரூபத்தாலையும் தன்னுடைய வாக்குனாலையும் தன்னுடைய சேஷ்டைகளாலையும் அவள் எல்லாரையும் திருப்தி பண்ண அவதாரம் தான் அந்த கிருஷ்ண அவதாரம். இப்படி பகவான் வந்து கிருஷ்ணா கிளம்பி அவளெல்லாம் கிளம்பி போய் அதுக்கப்புறமா அவள்லாம் கிளம்பி போயிடுறா, அவளும் ஏற்றுக்கிறா, எல்லாமே நல்லபடியாக முடியறது. ஏன்னா எப்போ கிருஷ்ணன் அனுகிரகம் பண்ணிட்டானோ உடனே அந்த பிராமணர்களுடைய ஹிருதயமும் பரிவர்த்தனை ஆயிடுறது. அதுதான் அங்கே இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போது பத்தினிகளுக்கு அவள் பிராணம் பண்ணுறா. என்ன அப்படின்னா அவள் அப்போ நினச்சி வருத்தப்படுறா, நீங்கள்லாம் ரொம்ப தன்யர்கள் ஆயிட்டே, பகவான் தானே வந்து இங்கே எங்களுக்கு கிருப்பை பண்ணணும்னு வந்த போதிலும் என்ன அப்படின்னா நாங்கள் வந்து பாராமுகமாக இருந்துட்டோம், அதனால் நீங்கள் வந்து பகவானுடைய கிருப்பைக்கு பாத்திரமாயிட்டே அப்படின்னு சொல்லிட்டு அவள் வருத்தமும் படுறா. அதுக்கப்புறமாவும் இவள் வந்து போய் அவளை பார்க்கணும் அப்படின் போது இவளுடைய ஹிருதயம் பரிவர்த்தனை ஆகி இவள் என்னைக்கு போகணும்னு நினைக்கிறாளோ அதுக்குள்ளே பகவான் வந்து பிருந்தாவனத்தையே விட்டு மதுராவுக்கு கம்ச வதத்துக்காக கிளம்பி போயாச்சு. அதனால் எப்போ நம்மளுக்கு வந்து பகவான் வந்து என்ன உணர்த்துறார் அப்படின்னா
பகவானை நம்ம எப்போ மனசார பிரார்த்திச்சு பகவான் அனுக்கிரகம் பண்ண வரும்பொழுது அந்த ஒரு சமயத்தில் இவா பாராமுகமாக இருந்ததுனால இவாளுக்கு மறுபடியும் கிருஷ்ணனை சந்திக்கிற அந்த ஒரு சான்ஸ் போயிடுத்து அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த யக்ஞ பத்திரிகைகளுக்கு பகவான் அனுகிரகம் பண்ண இடம் இந்த பத்ரோடு. இந்த பத்ரோடு பிகாரி இன்றைக்கும் போனெல்லாம் அங்கே பூஜை பண்ணுற இருக்காரா, அவர் சொல்கிறார் எப்போவுமே இவன் பசியோடு தான் இருப்பான், இவன் நிறைய சாப்பிடுவான் அப்படின்றார். அவர் ஷியாம்தாஸ்னு ஒரு மகராஜ் இருந்தார். அவர் என்ன பண்ணார், இந்த சேவா பூஜையெல்லாம் அப்போ அவர் தான் பண்ணிட்டு இருந்தார். அப்போது அந்த சமயத்தில், அதாவது இந்த இந்த உண்மையான சம்பவம் நடந்த சமயம் இந்த பக்துமாலுடைய அனுமான் போத்தார் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா. அந்த அனுமான் போத்தார் இந்த பக்கத்து கிராமத்தில் தான் இருந்தார். அவர் அடிக்கடி இந்த பத்ரோட் பிகாரியை தரிசனம் பண்ணுற வழக்கம் உண்டு. அன்றைக்கி ஆற்றுல விசேஷமாக லட்டு நிறைய பண்ணி வச்சுட்டுருக்கார். அப்போது ஒரு குழந்தை ஒருத்தன் ஓடி வரான், ரொம்ப பசியாக இருக்குது, எனக்கு எதாவது சாப்பிட்றதுக்கு கொடுங்களேன் அப்படின்னு கேட்குறான். உடனே இவர் லட்டு பிடிச்சிட்டே இருக்கார். உடனே யார்ப்பா நீ எங்கேருந்து வர, அதை சொல்லு முதல்ல அப்படின்னு கேட்குறார். உடனே அவன் சொல்கிறான், நான் பத்ரோட்லேருந்து வரேன். அப்படியா, உன் பேர் என்ன? என் பேரா கோபால். அது சரி, என்ன வேணும் உனக்கு? ஏன்னா ரொம்ப பசியாக இருக்கேன், அதுக்காக ஏதாவது கொடுங்க எனக்கு சாப்பிட்றதுக்கு அப்படின்ன உடனே அவர் 2 கையிலையும் அந்த லட்டுவை அள்ளி கொடுக்குறார். அதை வாங்கிட்டு அவன் ஓடி போயிடுறான். இவருக்கு என்னவோ மனசில் தட்டிட்டு அது கிருஷ்ணனாக தான் இருக்கும்னு பின்னாடியே ஓடி வராரு. ஆனால் காணப்படவே இல்லை. கோயில் வந்துடுத்து. உடனே அங்கேருந்து அவர்கிட்ட ஷியாம்தாஸ் மகாராஜ் கிட்ட கேட்டார், இங்கே யாராவது ஒரு பையன் ஓடி வந்தானா பார்த்தேடா? யார் வந்தான்? ஒருத்தனும் வரலையே, நான் இங்கே தானே உட்காந்து பாவதம் பிடிச்சிட்டு இருக்கேன், யாரும் வரலையே அப்படின்னா உடனே சரி நான் வந்துட்டேன், தரிசனம் பண்ணிட்டு போயிடுறேன் கோபால அப்படின்ட்டு மேலே போய் பார்த்தா கை பூரா லட்டு, மேலே போட்டுருக்கிற அந்த வஸ்திரத்தில் பூரா லட்டு. உடனே அவர் துணியில் பூரா லட்டு பார்த்த உடனே என்னது இது ஒரே லட்டாக இருக்கே அப்படின்னு தட்டி விடுறார். உடனே இவருக்கு புரிஞ்சு போயிடுத்து, ஓ நம்ம பிடிச்ச லட்டு தான், அதை தான் இவன் எடுத்துன்னு, ஓ வந்தது இவன் தானா அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே விழுந்து சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணி கண்லேருந்து தாரையாக தண்ணி விடுறார். உடனே அவர் சொல்கிறார், ஆமாம் இவன் இந்த பத்ரோடு பிகாரி சாதாரணப்பட்டவன் நினச்சிக்காத, அழாதீங்கோ, அவன் தான் வந்திருக்கான் உங்கள் ஆற்றுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, இவன் அடிக்கடி இப்படி தான் அவன் கிராமத்துக்குள்ளே மூடி போயிடுறான் பசின்னு அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இந்த பத்ரோடு பிகாரியினுடைய பிரபாவம் அதை இங்கே ஸ்மரிச்சுக்கிறார் மகாராஜ். ஸ்ரீ விரஜமண்டல யாத்ரா கி ஜெய். மேலும் கார்த்திகை மாதம் நம்ம இந்த யாத்திரா பண்ணோம் அப்படின்னா பக்தியினுடைய 5 சாதனமும் சர்வ சுலபமாக லபிக்கும் அப்படின்றார் இந்த மகாராஜ். அது என்ன 5 சாதனம் அப்படின்னு கேட்டனா, ஹரிநாம சங்கீர்த்தன், ஹரிநாம ஜபம் 1, 2வது பாகவத ஸ்ரவணம், 3வது சாது சங்கம், 4வது அந்த அர்ச்சா விக்கிரக சேவா. அது லபிக்கிறது சாதாரண விஷயம் இல்லையே. அர்ச்சா விக்கிரக சேவா, மதுரா வாசம், இதெல்லாம் ரொம்ப சுலபமாக லபிச்சிடும். அதுவும் இல்லாமல் இவன் அடிக்கடி சொல்கிறது என்ன அப்படின்னா, கார்த்திகை மாதத்தில் பண்ணுற இந்த யாத்திரா இருக்கே இது ஒரு போனஸ் அப்படின்னு சொல்கிறா. ஏன்னா மற்ற மாதங்களில் பண்ணுறதை விட கார்த்திகை மாதத்தில் பண்ணுறதுக்கு பலன் அதிகம். அதுக்கும் மேலே என்ன அப்படின்னா அது சுலபமாக நடந்துடும். அது கிருஷ்ண கிருப்பையினால் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மரிச்சுக்கிறார் இவர். இப்போ மேலே நம்ம யாத்திரையை தொடரோம். जय जय गोविंद जय हरि गोविंद, 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 जय जय गोविंद जय हरि गोविंद அப்படின்னு பஜனை பண்ணிட்டு நேராக இப்போ விஸ்ராம் கட் சேர்ந்துட்டோம். இப்போ இந்த யமுனா கரை இருக்கு இல்லையா, இந்த யமுனா கரையில் மதுராவில் 25 தீர்த்த காட்டு ரொம்ப பிரசித்தம். இந்த மதுரா எப்படி அப்படின்னா ஒரு அர்த்த சந்திரனை மாதிரி தான் பார்க்க காண கிடைக்கிறது. அந்த ரைட் சைடில் பூரா யமுனா நதி போகிறது. இப்போது இந்த 25 காட்டு இங்கே இருக்கே, இது ரொம்ப பிரசித்தமான காட்டு. ஒரு காலத்தில்
இப்பவும் இருக்கு. ஆனால் சிலதெல்லாம் வேற பேரில் தெரியறது அப்படிலாம் இருக்கு. இருந்தாலும் நம்ம அந்த 25 காட்டை இன்னைக்கு நம்ம ஸ்மரிச்சுப்போம். ஏன்னா இன்னைக்கு பர்வா தினம், அதனால நம்ம இதை ஸ்மரிச்சுப்போம். இது கிட்டத்தட்ட இந்த மதுரா பரிக்கிரமா ஒரு 4 கிலோமீட்டர் நடக்க வேண்டியது இருக்கும். அதுக்கு முன்னாடி மதுராவினுடைய மகிமை அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். இந்த வராக புராணத்தில் ஒரு ஸ்லோகம், அதை மகாராஜ் சொல்கிறார், சர்வவேதேஷு யத் புண்ணியம் சர்வ தீர்த்தேஷு யத் ஃபலம் சர்வதானேஷு யத் இஷ்டா பூர்த்தேஷு சேவகி பவேத் த்விகுணம் புரோக்தம் மதுராயா பரிக்கிரமம் அப்படின்னு சொல்லிட்டு. அதாவது இந்த பரிக்கிரமா பண்ணுறதுனாலேயே, மதுரா பரிக்கிரமா பண்ணுறதுனாலேயே சர்வ வேதங்கள், தீர்த்தங்கள், தானங்கள் எல்லாத்தையும் சொன்ன பலன், நீராடின பலன், தானம் கொடுத்த பலன் அத்தனையும் எதனால் கிடைக்கும் அப்படின்னா, இந்த மதுராக்கு இந்த காட்டில் ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே, மதுரா வாசம் குறைஞ்சபட்சம் 3 நாள் பண்ணுறதுனாலேயே, மதுரா பரிக்கிரமா பண்ணுறதுனாலேயே இந்த மேற் சொன்ன அத்தனை புண்ணியங்களும் லபிக்கும் அப்படின்னு சொல்கிறார். அதோடு மட்டும் இல்லை, ஸ்கந்த புராணம், பத்ம புராணம், வராக புராணம், பிரம்மாண்ட புராணம், பிரம்ம கைவர்த்த புராணம் எல்லாத்துலேயும் இந்த மதுராவினுடைய மகிமையை உறக்க பாடியிருக்கா. அதாவது மேல் சொன்ன எல்லாமே பண்ணுறது எதுக்கு அப்படின்னா, திவ்யமான கிருஷ்ண பிரேமை ஏற்படுறதுக்கு தான். ஆனால் அது வெறும்னா இந்த மதுரா பரிக்கிரமா பண்ணுறதுனாலேயே அந்த கிருஷ்ண பிரேம பிராப்தம் ஆயிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இன்னொன்று சொல்கிறார், அஹோ மதுபுரி தன்யா வைகுண்டாத் அபிகரியசி கோட்டி குண சிரேஷ்டம் அப்படின்றார். அதனால் சுத்த பக்தி, சுத்த பிரேம, இந்த லாபம் ஏற்பட்டால் இதுவே வாழ்க்கையில் மகா பெரிய லாபம். அதெல்லாம் எப்படி கிடைக்கும் அப்படின்னா, ஒரு நாள் மதுரா வாசத்தினாலேயே இது அனைத்துமே லபிக்கும் அப்படின்றார். இப்போ 7 புரி இருக்கு இல்லையா, அயோத்தியா, மதுரா, மாயா, காசி, காஞ்சி, அவந்திகா புரி, துவாரவதி, சைவ சப்ததா, மோக்ஷதாயிகா, முக்தி பிரதாயினி, இந்த புரிகள்லாம் இருக்கு இல்லையா. இந்த 7 புரியில் புரி அப்படின்னாலே என்னன்னா, சாட்சாத் பகவான் வாசம் பண்ணுற இடம்னு அப்படின்னு பேர். அதில் அயோத்தியா தான் ஃபஸ்ட்டு பிளேஸ். அயோத்தியா, மதுரா, மதுராவுக்கு செகண்ட் பிளேஸ். இப்போது மதுரா பரிக்கிரமா நம்ம ஆரம்பிக்க போகிறோம். இதில் இந்த 25 காட்கள் இருக்கு இல்லையா, இது அத்தனையிலையும் போய் ஸ்நானம் பண்ணுறது அப்படின்றது புண்ணியசாலிகளுக்கு கண்டிப்பாக இப்போவும் கிருஷ்ண கிருப்பையினால் லபிக்கும். இருந்தாலும் ஸ்ரவண மாத்திரேன இதுக்கு நிறைய பலஸ்ருதி இருக்குது. நம்ம முதல்ல அந்த 25 காட்டுகளினுடைய பெயர்கள், அதனுடைய 2-3 லைனில் நம்ம அதை என்னன்றதை நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா நம்ம மதுரா பரிக்கிரமாவை ஸ்டார்ட் பண்ணும். அஹோ மதுபுரி தன்யா வைகுண்டாச்ச கரியசி தினமேகம் நிவாசேன ஹரோ பக்தி பிரஜாயத்தே திரிராத்திரம் அப்பியே தத்திர வசந்தி மனுஜாமுனே அரிர் திருஷ்யதி சுகம் தேஷாம் முக்தானாம் அபிதுர்லபம் அப்படின்றார். அதாவது மதுராவுனுடைய பெருமையை என்ன சொல்லி வர்ணிக்கிறது, இது வைகுண்டத்தை காட்டிலும் ரொம்ப சிறப்பானது. அங்கே ஒரு தினம் ஒரு நாள் அங்கே தங்கினாலுமே அவளுக்கு ஹரி பக்தி கிடைச்சிரும். மேலும் 3 இரவு அங்கு தங்கினா அவளுக்கு முக்தர்களுக்கும் அரிதான ஹரியினுடைய தரிசனமே கிட்டும் அப்படின்னு சொல்லிட்டு வாயு புராணத்தில் இருக்கான் அந்த மாதிரி. அப்புறம் சொல்கிறான், இந்த மதுரா மகாத்மியத்தை சொல்லும்போது இவர் ரொம்ப அழகாக அற்புதமாக சொல்கிறார் இந்த இடத்துல. அதாவது அயோத்தி, நீ கையில் தாம்பூல தட்டை நீ கையில் வச்சுக்கோ. மாயாபுரி, நீ ஹரித்வார், நீ உன்னுடைய கரங்களில் இந்த சாமரமும் விசிறியை வச்சுட்டு விசிறு. காஞ்சி மகாபுரியே, நீ கொடைய கையில் பிடிச்சிக்கோ. காஷிபுரி, காஷிபுரியே, நீ மதுரா தேவியினுடைய திருவடிகளை நீ தாங்கு. அப்போ எப்பேற்பட்ட உச்சஸ்தானத்தில் வைக்கிறார் பாருங்க. அப்புறம்
அவந்தி தான் வந்து அந்த தாம்பூல தட்டை வந்து கையில் பிடிச்சிக்க சொல்கிறது. அயோத்தி வந்து நீ பஜனை பண்ணு. அப்புறம் துவாரகாபுரியை சொல்லும்போது அதுவும் ஒரு சப்தபுரியில் ஒன்று தானே. அப்போ துவாரகாபுரியை சொல்லும்போது சொல்ல நீ வந்தனம் ஸ்துதி அதெல்லாம் நீ எதுவுமே பண்ண வேண்டியதில்லை. இன்னைக்கு வந்து உன்னுடைய கிங்கரிகளோடு சேர்ந்துட்டு துவாரகாபுரியே நீ வந்து ரொம்ப மகிழ்ச்சியுடன மதுராதேவியானவளுடைய கிருஷ்ணன், மதுராதேவியான இந்த கிருஷ்ணனோட பட்டத்து ராணியாக இருக்க இல்லையா, அதனால் நீ இன்னைக்கு சந்தோஷமாக நீ வந்து உன்னுடைய பிரசாதத்தை எங்களுக்கெல்லாம் அனுகிரகம் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த பாவம் ரொம்ப அற்புதமாக இருந்தது இந்த மகராஜனுடைய பாவம். அடுத்தது வந்து இப்போ வந்து மதுராக்குள்ளே வந்து 4 பக்கம் இருக்குது இல்லையா, 4 பக்கமுமே 4 சிவன் கோயில் இருக்குது. அதில் வந்து இந்த விஸ்ராம் காட் இருக்கு இல்லையா, அதுலேருந்து மேற்க அப்படி வச்சுக்கணும். அதுலேருந்து மேற்க ஸ்ரீ பூதேஸ்வரர், அப்புறம் கிழக்கு சைடில் வந்து பிப்பலேஸ்வரர், கண்டிப்பாக பார்க்க வேண்டிய கோயில் இருக்குது பிப்பலேஸ்வரர். அப்புறம் சவுத்தில் வந்து ரங்கேஸ்வரர், அப்புறம் வடக்கில் வந்து கோகர்ண மகேஸ்வரர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 4 சிவன் கோயில் இந்த மதுராவை சுற்றி 4 பக்கமும் ரக்ஷபாலகராக இருக்குது. என்ன அப்படின்னு சொல்லிட்டு கேட்டால், மது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன், ஒரு ராஜா, அவன் வந்து அரக்கன், அவன் வந்து இந்த மதுராவை ஆட்சி பண்ணிட்டு இருந்தான். அவன் பேர்லேயே தான் இது மதுரான்னு ஆச்சு. ஆனால் அவன் அந்த மது வந்து ஒரு சிவபக்தன். அவன் வந்து சிவனை வந்து தபஸ் பண்ணி சிவன்கிட்டேருந்து திரிசூலத்தை வாங்கிட்டு அந்த திரிசூலத்தை வச்சுட்டு எல்லாரையும் சம்ஹாரம் பண்ணிட்டு எல்லாருக்கும் உபதிரவம் பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு ஒரு பையன் உண்டு, அவனுங்களுடைய பேர் வந்து லவணாசுரன். இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா, எல்லாரையும் இம்சை பண்ணுறது உண்டி தான் இவளுடைய நோக்கம். அதையே தான் அவள் பண்ணிட்டு இருந்தா. சாதுக்களை ரொம்ப இம்சை பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவள்லாம் போய் என்ன பண்ணா, ராமபிரானை போய் சரண அடைந்தார்கள். அப்போது ராமரை என்ன பண்ணார், இந்த லவணனை வதம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நான் போக வேண்டிய அவசியமே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய சகோதரனான சத்ருக்கனனை அனுப்பிச்சு வைக்கிறார். அப்போது இந்த பார்கவ முனிவர் அங்கே தபஸ் பண்ணிட்டு இருந்தார். அந்த சமயத்தில் இந்த அசுரன் இருக்கான் இல்லையா, இவன் வந்து எப்பவுமே வேட்டைக்கு போகும்போது என்ன பண்ணுவான், இந்த திரிசூலத்தை எடுத்துன்னு போய் ஒரு சிவன் கோயிலில் சிவனுடைய கையில் சாத்தி வச்சுட்டு போயிடுவான். வந்தாவிட்டு அதை திரும்பி எடுத்துப்பான். இப்போ சத்ருக்கரன் என்ன பண்ணார், அவன் வந்து வேட்டைக்கு போயிருக்கான் அப்படின்றத இந்த பார்கவ முனிவர் மூலமாக தெரிஞ்சின்றார். சரி நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த சிவன் கோயிலுக்குள்ளே போய் அந்த பார்கவ முனிவர் சொன்னதுனால அந்த திரிசூலத்தை எடுத்துன்னு போய் அந்த திரிசூலத்தினாலேயே அவனை வதம் பண்ணிடுறார். அப்போது என்ன ஆயிடுது அப்படின்னா, சூரசேன மகாராஜா இருந்துருக்கார். அப்புறம் சத்ருக்கனுக்கு பட்டாபிஷேகம் பண்ணி அங்கே மதுராபுரியில் அப்புறம் அவர் தான் வந்து ராவணாசுரனையும் சம்ஹாரம் பண்ணி அதுக்கப்புறம் அங்கே இருந்துட்டு ஆட்சி பண்ணின்னு இருக்கார். அதுக்கப்புறம் காலக்கிரமேண சூரசேன மகாராஜா கிட்ட அந்த ராஜ்யம் வந்துடுத்து. அதுக்கப்புறம் யாதவர்கள்லாம் இங்கே குடியேற்றினா. அதுக்கப்புறமா அதுக்கு கொஞ்ச நாள் கழிச்சு தான் இந்த உக்ரசேன ராஜா, அதுக்கப்புறம் அவனுடைய மகன் தான் இந்த கம்சன். அந்த கம்சன் என்ன பண்ணால், கிருஷ்ண லீலாவுக்கு காரணம், அந்த கிருஷ்ணர் வதம் பண்ணார் கம்சனை. இப்படி இந்த 4 பக்கத்துலேயும் 4 சிவன் கோயில், அது ரொம்ப விசேஷம். அதுக்கப்புறமா மேலும் நம்ம பார்க்க வேண்டியது வந்து இந்த புண்ணிய தீர்த்த கட்டங்களை நம்ம பார்ப்போம். இது வந்து இந்த பிரஜ யாத்திரை அப்படின்றத இது 84 கிரோஸ் தூரம் போகணும். அது என்னன்னா, இந்த 84 லட்சம் யோனிகளில் திரும்பி திரும்பி பிறந்து பிறந்து இறந்து பிறந்து இறந்து இதுலேருந்து ஒரு விடுதலை கிடைக்கும். இந்த பிரஜ 84 குரோஸை இந்த யாத்திரையை பண்ணோம் அப்படின்னா இந்த பரிக்கிரமனால இது லபிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. இந்த மதுராவில் வந்து இந்த ஸ்நான கட்டங்களை பார்ப்போம்னு சொன்னோம் இல்லையா, அதில் இந்த 25 ஸ்நான கட்டங்கள் வந்து இருக்குது. அதாவது விஸ்ராம் காட் தான் மெயின். இந்த விஸ்ராம் காட்டை மெயினாக வச்சுட்டு 12 காட்டு தெற்குலேயும் 12 காட்டு வடக்குலேயும் இருக்குது. வடக்கில் வந்து லாஸ்ட் காட்டனுடைய பேர் வந்து தசாஸ்வமேத காட்.
தெற்கில் வந்து மோக்ஷ காட் தான் வந்து கடைசியாக இருக்கும். இன்றைக்கும் பல பக்தர்கள் அவாவா அந்த நார்த்தில் இருக்கிற குடும்ப வழக்கம்னு ஒன்று இருக்கும் இல்லையா, அவள் கார்த்திகை மாதத்தில் கண்டிப்பாக ரஜ பரிக்கிரமா பண்ணாமல் இருக்கவே மாட்டா. அதுலேயும் முக்கியமாக இந்த பரிக்கிரமா தொடங்கிறதுக்கு முன்னாடி சில குடும்பங்களுடைய வழக்கம் என்ன அப்படின்னா, முதல்ல மதுராவுக்கு வந்து இந்த 25 காட்லேயும் அவள் தீர்த்த ஸ்நானம் ஆடுவாள். அதுக்கப்புறமா தான் அவள் மேலே யாத்திரையை தொடங்குற வழக்கம் உண்டு. இதே சைத்தன்ய மகாபிரபு, நித்யானந்த மகாபிரபுலாமும் அதாவது இந்த கௌடிய சம்பிரதாய பிரகாரம் அவள் வந்து ஸ்நானம் பண்ணி அங்கே வந்து முதல்ல மதுராவில் இந்த 25 காட்லேயும் ஸ்நானம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் பிரஜ பரிக்கிரமாவே ஆரம்பித்தார் சைத்தன்ய மகாபிரபு அப்படின்னு கேள்வி. இந்த தீர்த்தங்கள்லாம் வந்து அடுத்தடுத்து இருக்குது. இந்த பக்கம் 12, அந்த பக்கம் 12, மொத்தம் அதனுடைய இது வந்து 400 மீட்டர் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. ஆனால் எல்லாம் அந்த காலத்தில் வச்ச அந்த புராணங்களில் இருக்கிற பேர் மாதிரி இல்லை, பேர்கள்லாம் நிறைய மாறி இருக்கான். ஆனால் அதுலேயும் இந்த அசி காட், பிரயாக் காட், அப்புறம் சக்கர தீர்த்த காட்டு, அப்புறம் துருவ் காட், அதெல்லாம் அதே பேரில் தான் இருக்குது, அதெல்லாம் மாறலை. முதல்ல நம்ம வந்து இந்த காட்டுகளுடைய பேரை வரிசையாக பார்த்துருவோம். அபிமுக்தா காட், அதிருத்தா காட், குகே தீர்த்தா காட், பிரயாக் காட், கனகலா காட், டுண்டிக் காட், அப்புறம் சூரிய காட், வாதஸ்வரணி, அப்புறம் துருவ காட், அப்புறம் ரிஷி தீர்த்தம், அப்புறம் மோக்ஷ தீர்த்தம், அப்புறம் புத தீர்த்தம், கோகர்ண தீர்த்தம், அப்புறம் கிருஷ்ணாகங்கா காட், வைகுண்ட காட், அஷிகுண்ட காட், அப்புறம் கூப்பம் சது சாமுத்திரிகா கூப்பம், அப்புறம் வந்து அக்ரூர் காட், அப்புறம் யக்ஞ பத்னி இருந்தா இல்லையா அந்த விப்ர காட், அப்புறம் குப்ஜகூப காட், அப்புறம் அங்கஸ்தலா காட், அப்புறம் மஞ்சஸ்தலா காட், அப்புறம் மல்லயுத்தஸ்தான காட், அப்புறம் விஸ்ராம் காட். இப்படி முதல்ல நம்ம பேர்களை ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம் நம்மளுக்கு. இது வந்து விஸ்ராம் காட் வந்து அங்கே வந்து இன்றைக்கும் போனேன்னா நித்தியம் சாயங்காலம் எப்படி கங்கா ஹாரத்தியோ அந்த மாதிரி இங்கே யமுனைக்கு ஹாரத்தி ரொம்ப விசேஷம். ஊரே அங்கே கூடும் அதை பார்க்குறதுக்கு. அது அற்புதமாக இருக்கும். இந்த விஸ்ராம் காட்டினுடைய இன்னொரு பெருமை என்ன அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணன் வந்து கம்சனை வதம் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் இங்கே கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தாராம். கதஸ்ரம தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஸ்ராம் காட்டுக்கு எதிர்க்க இருக்கான். அங்கே இருக்கிற விஷ்ணு பகவானையும் நம்ம தரிசனம் பண்ணலாம். அதை வந்து சொல்லும்போது சொல்கிறான், ததோ விஸ்ராந்தி தீர்த்தாக்யாம் தீர்த்தம் அஹோ விநாசனம் சம்சார மறுசஞ்சார கிளேஷ விஸ்ராந்தி நிருணாமா அப்படின்றார். அதாவது என்ன அப்படின்னா, ஜனங்கள்லாம் அப்படியே சம்சாரம்ன்ற அந்த காட்டு தீ பற்றி எரியிற இந்த பாலை வனத்தில் அங்கேயும் இங்கேயும் ஜனங்கள் கஷ்டங்கள்னால ஓடி அலையிறா இல்லையா, அந்த திரியிற ஜனங்களுடைய சர்வத்திர பாபத்தையும் சம்ஹாரம் பண்ணி ஒரு அமைதியை கொடுக்குமா இந்த விஸ்ராந்தி காட். இங்கே ஸ்நானம் பண்ண உடனே அந்த மனசில் ஒரு அமைதி வரும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் மகாராஜ். மேலும் ஹிரண்யாக்ஷனை வந்து வராக அவதாரம் எடுத்தபோது பகவான் வந்து சம்ஹாரம் பண்ணார் இல்லையா, அதுக்கப்புறம் பூமி பிராட்டிக்கு வந்து இந்த வராக புராணத்தை உபதேசம் பண்ண இடமும் பகவான் விஸ்ராந்தி எடுத்துட்ட இடமும் இந்த விஸ்ராம் காட் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கப்புறமா வந்து இந்த விஸ்ராம் காட் வந்து அங்கேருந்து கொஞ்சம் தூரம், ரொம்ப கொஞ்சம் தூரம் தான் நடந்து போனோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து துவாரகாதீஷ் கோயில் வந்துடும். துவாரகாதீஷ் கோயில் வந்து ரொம்ப பழமையான கோயில். அப்புறம் அங்கே வந்து யமுனா தேவி, அதுக்கப்புறம் வந்து யமராஜா, அவருடைய சகோதரர் தானே யமராஜா, அவளுடைய சிலைகள்லாமும் இந்த போகிற பாதையில் இருக்கிற கோயிலில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இந்த கோயில் வந்து ஒரு 5000 வருஷத்துக்கு முன்னாடி பகவானுடைய குழுப்பேரனா இந்த வஜ்ரநாபனால் கட்டப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மேலும் இந்த தீர்த்தங்களினுடைய வரிசையை நம்ம பார்ப்போம். இந்த புண்ணிய தீர்த்தங்களை வந்து கேட்பதனாலேயோ இல்லை அதை பற்றி சிந்திக்கிறதுனாலேயே எல்லா பாவங்களும் மறைஞ்சு போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு, அதுக்கும் மேலே என்ன அபிலாஷைகள் இருக்கோ அதெல்லாமும் நிறைவேறும்
அப்படின்னு சொல்லிட்டு வராக புராணம் சொல்கிறதா சொல்கிறார். முதல் தீர்த்தம் நம்ம பார்க்க போகிறது அபிமுக்த தீர்த்தம். அபிமுக்தேகே நரக ஸ்நாதோ முக்திம் பிராப்னோத்திய சம்சயம் தத்ராத முஞ்சதே பிராணான் மமலோகம் ச கச்சதி. அதாவது பந்தத்தில் போய் மாட்டின்னு இருக்கிற மனுஷன் அவன் முக்தி அடையணும் அப்படின்னா இந்த தீர்த்தக்கரையில் ஸ்நானம் பண்ணி ஒரு கால் இங்கேயே மரணமும் அடைஞ்சானா அவன் கண்டிப்பாக பகவானுடைய லோகத்தை அடைகிறான். மேலும் இங்கே நீராடுபவர்களுக்கு என்ன வரப்பிரதானம் அப்படின்னு கேட்டால் அவன் கண்டிப்பாக மோட்சத்தை அடைவா. இங்கே மரணம் அடைகிறவா விஷ்ணு லோகத்துக்கே போவா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது நம்ம பார்க்க போகிறது குஹ்ய தீர்த்தம். அஸ்தி சான்யதரம் குஹ்யம் சர்வ சம்சார மோக்ஷம் தஸ்மின் ஸ்நாதோ நரோ தேவி மம லோகே மகியத்தே அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா, இந்த பிறந்து இறந்து இந்த சம்சார இந்த சக்கரத்தில் மாட்டின்னு இருக்கிறவளுக்கு அதுலேருந்து அந்த சக்கரத்துலேருந்து விடுதலை அடையணும் அப்படின்னா அதுக்கு ஒரு ரகசியமான வழி இருக்குது. அது என்ன அப்படின்னா, மதுராவுக்கு இந்த குஹ்ய தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணால் கண்டிப்பாக அவனுக்கு விஷ்ணு லோகத்தை அவன் அடைய முடியும். மேலும் இங்கே நீராடுறதுனாலேயே சர்வ பந்தத்திலேருந்து விடுதலை அடையலாம். அதுவும் இல்லாமல் வேதங்களில் என்னென்ன ரகசியங்கள்லாம் இருக்கோ சொல்லப்பட்டிருக்கோ அதெல்லாம் புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு தருணமும் அவளுடைய வாழ்க்கையில் ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த குஹ்ய தீர்த்தத்தை பற்றி சொல்கிறார். மூணாவது தீர்த்தம் பிரயாக தீர்த்தம். பிரயாக நாம தீர்த்தத்தேத்து தேவானாம் அபிதுர்லம் தஸ்மின் ஸ்நாதோ நரோ தேவி அக்னிஷ்டோம பலம் லபே அப்படின்னு சொல்கிறார். அதாவது என்னன்னா, இந்த பிரயாகை அப்படின்ற தீர்த்தம் தேவர்களுக்கும் கிடைக்கிறது ரொம்ப சிரமம். இதில் ஒருத்தன் ஸ்நானம் பண்ணிட்டான் அப்படின்னா அவனுக்கு அக்னிஷ்டோம வேள்வி அந்த ஹோமம் பண்ண பலனை அவன் அடைவான் அப்படின்னு சொல்கிறார். இந்த இடத்துல மகாராஜ் இன்னொன்று சொல்கிறார். ரொம்ப நாளாக நம்ம ஏற்கனவே சரித்திரங்கள் பக்த சரித்திரம் போட்டிருக்கோம் இல்லையா, அந்த பக்தமாலா நம்பர் 1 நம்ம கொடுத்துருக்கோம். இதை என்ன அப்படின்னா, யசோதாமா சொல்கிறா, எப்போ பார்த்தாலும் ஆற்றுல காலையில் எழுந்து சமையல் பண்ணுறது, வீட்டு காரியங்களை கவனிக்கிறது, பசுக்களை கவனிக்கிறது, இப்படி வரவா போகிறவாளுக்கு பதில் சொல்கிறது, இப்படியே பண்ணி நான் வயோதிகத்தை அடைஞ்சிட்டேன். இன்னும் ஒரு தீர்த்த யாத்திரை கூட இது வரைக்கும் நான் பண்ணவே இல்லை. அதனால் இங்கே பக்கத்தில் இருக்கிற பிரயாகைக்காவது போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசை. ஏன்னா அங்கேயே சங்கமம் ஆயிடுறா யமுனா, கங்கை, சரஸ்வதி 3 பேரும். அதனால் க்ஷேத்திரத்திலேயே அவர் பிரயாக்ராஜ் இல்லையா, அதனால் நம்ம அங்கே போகணுன்னு எனக்கு ரொம்ப ஆசையாக இருக்குது அப்படின்னு தினம் சொல்லின்னு இருப்பான் ஆத்துக்கார்கிட்ட. ஒரு நாளைக்கு நந்தகோப் மகாராஜ் சீக்கிரமாக எல்லாத்தையும் காரியத்தை முடிச்சுன்னு வந்துடுறார். அன்றைக்கி வண்டி கட்டிட்டு கிளம்பலாம் அப்படின்னோடனே அப்போ எல்லாம் எடுத்து வண்டியில் வச்சுட்டு எல்லாம் வண்டியில் ஏறி கிருஷ்ணனையும் வண்டியில் ஏற்றிக்கிறா. அப்போ கிருஷ்ணன் கேட்குறான், அம்மா நம்ம இப்போ எங்கே போகிறோமா அப்படின்னு கேட்குறான். இல்லைடா நம்ம பிரயாக்ராஜ் போகிறோம். அப்படின்னா என்னம்மா? இல்லை, அங்கே 3 தீர்த்தங்களும் சங்கமாக ஆகிற இடம், அங்கே போயிட்டு வந்தால் ரொம்ப புண்ணியம் உண்டு. அதனால் எல்லாருமே அந்த இடத்துக்கு கும்பமேளானா எல்லாரும் அங்கே போகிற வழக்கம். நான் ஆனால் பல தடவை கேட்டும் இது வரைக்கும் எங்கேயுமே தீர்த்த யாத்திரையே பண்ணதில்லை. அதனால் நான் அப்பாட்ட கேட்டுருந்தேன், நம்ம இங்கே போகணுன்னு. அங்கே தான் போகிறோம் கண்ணா அப்படின்னு யசோதாமா கண்ணன்ட்ட சொன்னவுடனே அப்போது கண்ணன் சொல்கிறான், ஏம்மா அங்கே போனால் தான் நம்மளுக்கு கிடைப்பானாம்மா, இங்கேயே நான் வரவழைக்கிறேம்மா. டேய், இப்படி சொல்லிகிட்டே இருக்காதடா, எது சொன்னாலும் நீ இப்படி தாண்டா சொல்கிற, நான் எங்கேயுமே போனதில்லை, போய் தான் ஆகணும் அப்படின்ன உடனே ரொம்ப அடம் பிடிக்கிறா. மேலும் சொல்கிறான் கிருஷ்ணன், இல்லை சர்வ தீர்த்தங்களும் இங்கேயே இருக்குது, பிருந்தாவனத்துக்குள்ளேயே சர்வ தீர்த்தங்களும் இருக்குது, போக வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லியும் கேட்காம இல்லை நம்ம போகணும் அப்படின்னவுடனே அப்போது அந்த எல்லையை கடக்க போகிறா. அந்த சமயத்தில் ஒரு ரொம்ப கருப்பாக ஒரு நல்ல ஒரு வாட்டசாட்டமாக ஒரு மனுஷன், அவன் கண்ணங்கரேன்னு இருக்கான், அவன் நடந்து வந்துன்னு இருக்கான் அந்த மணலில். உடனே நந்தகோபர் சொல்கிறார், இது யார் அது, ஏதோ ஒரு புதுசாக இருக்காரே இவர், நம்ம
கிராமத்துக்குள்ளே நுழைஞ்சிருக்காரு. எனக்கு தெரியாமல் இங்கே இருக்கிறவா யாருமே கிடையாது, இது யாரோ புதுசாக இருக்கா, அதனால் யாருன்னு வண்டியை கொஞ்சம் அவர் பக்கத்தில் எடுத்துன்னு போய் நிறுத்துப்பா அப்படின்னு அந்த வண்டி ஓட்டுறவன்கிட்ட சொன்னவனே அவன் போய் அந்த வண்டியை பக்கத்தில் நிறுத்துனவனே யாருப்பா நீ அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட உடனே அப்போது சொல்லார், இல்லை நான் தான் பிரயாக்ராஜ். பிரயாக்ராஜா? என்ன இது இப்படி கண்ணங்கரையில் கருத்து இவ்வளவு அவலட்சணங்களோட இப்படி ரொம்ப பார்க்கவே ரொம்ப சிரமமாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணன் கை கொட்டி சிரிச்சுட்டு உண்மையை சொல்லுங்கோ அப்படின்னு கேட்குறான். உடனே நந்தா ராஜா சொல்கிறார், இல்லைப்பா கிருஷ்ணா நீ கொஞ்ச நாளைக்கு கம்முன்னு இரு, என்ன நீங்கள் சொல்லுங்கோ அப்படின்னு கேட்டோடனே அப்போ சொல்லல, ஜனங்கள் பூரா என் வருஷம் பூரா வந்து குளிச்சு அவளுடைய பாவங்களை பூரா என்னண்ட விட்டுட்டு அவள் புண்ணியத்தை சம்பாதிச்சுன்னு போயிடுறா. அவளுடைய பாவங்களெல்லாம் ஏற்றுண்டு நான் இப்படி கருத்து போயிட்டேன். அப்போ என்ன பண்ணணும் இப்போ? இங்கே எதுக்கு வந்திருக்க அதுக்கு அப்படின்னு கேட்குறார். இல்லை நான் இங்கே இந்த யமுனையில் நான் குளிச்சுட்டு போயிட்டேன்னா, இந்த தீர்த்த காட்டத்தில் நான் குளிச்சுட்டு போயிட்டேன்னா, இந்த ஒரு வருஷம் பூரா என் மேலே எத்தனை பேர் அவளுடைய பாவங்களை நீக்கினாலோ அதெல்லாம் நான் தெளிஞ்சு நான் திரும்பி என்னுடைய பழைய திருமேனி எனக்கு கிடச்சிடும். என்னுடைய பாவங்கள்லாம் நான் விடுறதுக்காக வேண்டியே தான் இங்கே வரேன் அப்படின்னு சொன்ன உடனே கிருஷ்ணன் அவன் அம்மாவை பார்க்குறான். பார்த்தியா, நான் சொன்னேனே பிரயாகராஜே இங்கே தான் வரான், அப்படி இருக்கும்போது நீ அங்கே போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டியே, பாருமா உத்தமத்துலேயும் உத்தமம் இங்கே இதுதாம்மா, நம்ம மதுரா நம்ம பிருந்தாவனம் தாம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்ன உடனே உண்மையாகவே அவர் போய் நீராடிட்டு வரார். வந்த உடனே அவர் பழைய பொலிவோடு அந்த ராஜ வேஷத்தோடு திரும்பி கிளம்பி பிரயாகராஜ் போகிறார். கிருஷ்ணன் சொல்கிறான், சரி வண்டியை திரும்பி வீட்டுக்கே நடைய கட்டுப்பா அப்படின்னு நந்தகோபர் உத்தரவிட்டுருவார். அப்போது கிருஷ்ணன் சொல்கிறான், அம்மா நீ மனசு வருத்தப்படாதே, நான் உனக்காகவே ஹரித்வார், ரிஷிகேஷ், பத்ரிநாத் சக்கல தீர்த்த ஸ்நானங்கள், தீர்த்த யாத்திரை பண்ண வேண்டிய க்ஷேத்திரங்கள் சகலத்தையும் நான் இந்த பிருந்தாவனத்துக்குள்ளேயே ஸ்தாபிக்கிறேன்னு இன்றைக்கும் போனால் ஹரித்வார், ரிஷிகேஷ், பிரயாக் எல்லாமே நாம் இந்த பிருந்தாவன யாத்திரையினாலேயே நாம் லபிச்சுக்கலாம். அது இப்போ ஞாபகம் அதை இங்கே ஸ்மரிச்சுட்டோம் நம்ம. அப்படி பிரயாகை அப்படின்ற அந்த தீர்த்தம் தேவர்களுக்கு கூட கிடைக்கிறது ரொம்ப துர்லபம். பிரயாக நாம தீர்த்தேத்து தேவானாமபி துர்லபம் தஸ்மின் ஸ்நாதோ நரோ தேவி அக்னிஷ்டோம பலம் லபேத். அக்னிஷ்டோமம் அப்படின்ற அந்த யாகம் பண்ண பலன் அவனுக்கு லபிச்சிரும் அப்படின்னு சொல்கிறார். மேலும் இந்த பிரயாக தீர்த்தத்தில் ஸ்நானம் ஆடுறதுனாலேயே கங்கா, யமுனா, சரஸ்வதி இந்த திரிவேணி சங்கமத்தில் ஸ்நானம் பண்ணால் என்ன பலன் கிட்டுமோ அதை விட ஆயிரக்கணக்கான மடங்கு பலன் அதிகமாக கிடைக்கும் அப்படின்னு ஆதி புராணம் சொல்கிறது அப்படின்ட்டு இவர் ஸ்மரிச்சுக்கிறார். அதுக்கப்புறம் அதை ப்ரூஃப் பண்ணுற மாதிரியே தான் அந்த பிரயாக தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் நடந்தோம் அப்படின்னா வேணிமாதவர் கோயில் அங்கே இருக்குது. அந்த வேணிமாதவர் கோயில் இன்றைக்கும் காண கிடைக்கிறது, தரிசனம் பண்ணலாம். அதையும் பகவானுடைய அந்த கொள்ளு பேரா வஜ்ரநாபன் தான் இந்த கோயிலையும் கட்டினான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுக்கடுத்தது 4வது கனகலா தீர்த்தம். அது கனகலா தீர்த்தம் அப்படின்றது என்ன அப்படின்னா, அது ஒரு ரகசியமான தீர்த்தம். அதெல்லாம் இப்போ இருக்கா என்ன அப்படின்றது கேள்வி. ஏன்னா சிலதெல்லாம் மர்ஜ் ஆயிடுது அப்படின்றா. அப்போ இங்கே ஸ்நானம் பண்ண மாத்திரத்தில் அவனுக்கு தேவலோகத்துக்கு போன சந்தோஷம் அவனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த ஸ்வர்க்க சந்தோஷம் ஒருத்தனுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதே மாதிரி இந்த வஜ்ரநாபன் சாதாரண இல்லை பாருங்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்காக வேண்டியதான் எல்லா தீர்த்த ஸ்தானங்கள்லேயும் உருவாக்கினதோடு இல்லாமல் இந்த கோயில்கள் எல்லாத்தையும் இந்த வஜ்ரநாபன் கட்டி வச்சிருக்கார். அதில் இந்த ராமேஸ்வர புண்ணியஸ்தலம் அதுவும் அங்கே இருக்குது. அந்த ராமேஸ்வர பகவான் அவரையும் அங்கே ஸ்தாபிதம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறமா டுண்டிக க்ஷேத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு, அஸ்தி க்ஷேத்திரம் பரம் குகியம் டுண்டிகம் நாமக்கிரமதக
தஸ்மின் ஸ்நாத்தோ நரோ தேவி மமலோகே மகியித்தே அப்படின்னு சொல்லிட்டு வராக புராணம் சொல்கிறதாம். என்ன அப்படின்னா, இந்த டுண்டிக தீர்த்தத்தில் யார் ஒருத்தர் ஸ்நானம் பண்ணுறாரோ அவளை இந்த கோகுலவாசிகளே நமஸ்காரம் பண்ணுவா. மேலும் அவளுக்கு விஷ்ணுலோகமே அவளுக்கு லபிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதுக்கடுத்தது சூரிய தீர்த்தம், அதையே இப்போ பார்த்துருவோம். ததக பரம் சூரிய தீர்த்தம் சர்வ பாப விமோச்சனம் விரோச்சயனேன பலினா சூரியஸ்த்வாராதிதகப்புரோ ஆதித்யேஹனி சங்கிராந்தோ கிரகணே சந்திரசூரியயோகோ தஸ்மின் ஸ்நாத்தோ நரோ தேவி ராஜசூய பலம் லபேத் அப்படின்றது வராக புராணமா. என்ன அப்படின்னா, பலிச்சக்கரவர்த்தி சூரியநாராயணரை பூஜித்த இடம் இந்த இடம்தானா. இங்கே கிரகண காலம், அப்புறம் ஞாயிற்றுக்கிழமை, அப்புறம் பர்வாதினம், இந்த தினத்துலலாம் இங்கே யார் ஸ்நானம் பண்ணுறாளோ அவளுக்கு அந்த ராஜசூய யாகம் பண்ண பலனே கிடைக்கும். மேலும் பலிச்சக்கரவர்த்தி அந்த நாட்டை விட்டு வெளியில் வந்துடுறாரு இல்லையா, அப்போ திரும்பியும் தனக்கு எல்லா ஐஸ்வர்யங்களும் சேர்றதுக்கு இங்கே தான் சூரியனை வழிபாடு செய்தார் அப்படின்றார். அப்புறம் எப்படி காஷியில் பகவான் கிருஷ்ணனுடைய மகன் சாம்பன், அங்கே ஒரு சாம் குண்டுன்னு ஒன்று இருக்குது, பெரிய குண்டம், அது சாம்பகுண்ட். அதனுடைய கரையிலேயே ஒரு பெரிய அரசமரம் இருக்கும். அங்கே ஒரு சூரிய பகவான் ஸ்தாபிதம் பண்ணி ஒரு லிங்கத்தை நிறுவி எல்லாம் அவர் பாப விமோச்சனம் அடைகிறார். இந்த குஷ்டத்துலேருந்து வெளில வரார் சாம்பன். அது அந்த காஷியில் பண்ண மாதிரியே இங்கேயும் பண்ணியிருக்காராம். சூரிய பகவானை ஸ்தாபிதம் பண்ணி சூரிய நமஸ்காரம் பண்ணியிருக்கார். அதனால் இங்கே யார் இந்த சாம்ப தீர்த்தத்தில் குளிச்சுட்டு இந்த இடத்துல யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ சூரிய பகவானை, அவளுக்கு சர்வ பாபமும் தொலைகிறதோடு இல்லாமல் பகவானுடைய உலகத்தையும் அவள் போய் அடையிறா அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி ரொம்ப பிரசித்தமான காட் இது. அதுக்கடுத்தது வாதஸ்வர்ணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, அது என்ன அப்படின்னா, இங்கே சூரிய தேவனை வடசுவாமி அப்படின்னு கூப்பிட்றா. இதை இந்த இடத்துல இந்த வாதஸ்வர்ணியில் இந்த தீர்த்தத்தில் ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு குளிச்சுட்டு சூரிய பகவானையும் தியானம் பண்ணி நமஸ்காரம் பண்ணுறதுனால, சூரிய நமஸ்காரம் பண்ணுறதுனால அவளுடைய வாழ்க்கையில் இழந்த ஆரோக்கியத்தையும் அவள் திரும்பி பெறுவா, இழந்த செல்வத்தையும் அவள் திரும்பி அடைவா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறா. அதுவும் இல்லாமல் ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூரா அங்கே இருந்து பகவானை வழிபாடு பண்ணுறவாளுக்கு எல்லா வியாதிகளும் நீங்க பெறுவா, சர்வ ஐஸ்வர்யத்தையும் வாழ்க்கையில் அடைவா. அதுவும் இல்லாமல் ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு இல்லாமல் ஒரு வாழ்க்கையினுடைய ஒரு உயர்ந்த லட்சியம் அது என்னவோ அதையுமே அவள் அடைய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு சூரிய புராணம் சொல்கிறதா சொல்கிறார். அதுக்கப்புறம் துருவ தீர்த்தம், துருவன் இங்கே தான் தபஸ் பண்ணான்றது பிரசித்தமான சமாச்சாரம். அந்த எந்த இடத்துல பகவான் துருவன் பகவானை நோக்கி தபஸ் பண்ணாரோ அந்த இடத்துல அந்த துருவ தீர்த்தம், அந்த இடத்துல நம்ம ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே துருவபதத்துக்கு போய் நம்ம சேரலாம். மேலும் பித்ருக்களுக்கு இந்த இடத்துல தர்ப்பணம், ஸ்ராத்தம் இதெல்லாம் பண்ணுறதுனாலேயே அவள்லாம் நல்ல கதியை அடைவா. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், நாரதர் துருவனுக்கு இங்கே தான் உபதேசம் பண்ணார். அதனால் துருவன் தபஸ் செஞ்ச இடம் இது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். மேலும் இவர் சொல்கிறார் ஆச்சாரியார், இந்த துருவ தீர்த்தத்தில் ஒருத்தன் ஸ்ரார்த்தம் பண்ணிட்டான் அப்படின்னா கயாவுக்கு போய் என்ன ஸ்ரார்த்தம் பண்ணால் பலனோ அதை விட 100 மடங்கு பலன் கூட கிடைக்குமா. அப்புறம் அதே மாதிரி இங்கே பண்ணுற ஜபம், இங்கே பண்ணுற தானம், இங்கே பண்ணுற பூஜை, இங்கே பண்ணுற தபஸ் எல்லாத்துக்குமே 1 மடங்குக்கு 100 மடங்கு பலன் கிடைக்கும். அதுவே கிரகண காலமாக இருந்தால் அதுவே பல்மடங்கு அதிகரிக்கும், 1000 மடங்காக அது அதிகரிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அந்த துருவ டீலா அது நம்ம பார்க்க போகிறோம். அந்த துருவ டீலாக்கு பக்கத்தில் தான் நாரதரும் தபஸ் பண்ணியிருக்கார். அந்த இடத்துக்கு நாரதர் டீலா அப்படின்னு பேர், அதையும் நம்ம பார்ப்போம். அதுக்கப்புறமா ரிஷி தீர்த்தம், அது என்ன அப்படின்னா இதில் அங்கே வெறும்னா ஸ்நான மாத்திரேன
ஒருத்தன் ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே அவன் பகவானுடைய உலகத்தை அடைய முடியும். இங்கே சப்த ரிஷிகளும் இந்த இடத்துல தான் தபஸ் பண்ணா அப்படின்றா. அந்த அந்த சப்த ரிஷிகளுடைய சிலைகளும் காண கிடைக்கிறது. அதனாலேயே இந்த இடத்துக்கு ரிஷி டீலா அப்படின்னு பேர், அவள் தபஸ் பண்ணதுனால. அந்த சிலையெல்லாம் 5000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிறது அப்படின்னு சொல்கிறா. இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே பகவான் கிருஷ்ணருண்ட பரம பிரேம பக்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு அடுத்தது மோட்ச தீர்த்தம். இந்த மோட்ச தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே மோட்சம் கிடைக்கும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு அடுத்தது கோட்டை தீர்த்தம். அந்த இடத்துல கோட்டை தீர்த்தம் தத்ரைவ கோட்டை தீர்த்தம் து தேவானாமபி துர்லபம் தத்திர ஸ்நானேன தானேன மமலோகே மகியத்தே அப்படின்னு அது தேவாளுக்கெல்லாம் கூட இந்த கோட்டை தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதுன்றது ரொம்ப துர்லபமான விஷயம். இங்கே தானம் பண்ணுறது ரொம்ப விசேஷம். பகவானுடைய பிராப்தி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறமா மகாராஜ் சொல்கிறார், இந்த இடத்துல இந்த கோட்டை தீர்த்தத்தில் யார் ஸ்நானம் பண்ணி ஒரே ஒரு கோதானம் பண்ணால் அவளுக்கு கோட்டை கோதானம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்ற. இந்த அங்கே தான தர்மங்கள்லாம் பண்ணுறது இந்த கோட்டை தீர்த்தத்தில் கோட்டை தானம் பண்ண பலனை, எந்த தானம் பண்ணாலும் அது கோட்டை தானம் பண்ண பலனை கொடுக்கும். அதே மாதிரி இங்கேயும் ஸ்ரார்த்தம் பண்ணால் பித்ருக்கள் நல்ல கதியை அடைய முடியும் அப்படின்னு சொல்கிறார். அதுக்கு அடுத்தது போதி தீர்த்தம் அப்படின்னு சொல்கிறா. இந்த போதி தீர்த்தம் பித்ரு தீர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே பித்ருக்களுக்கு பிண்டம் போடுறதுனாலையோ இல்லை அங்கே தர்ப்பணம் மட்டும் பண்ணுறதுனாலையோ அதை பண்ணுறவன் பித்ருலோகத்தை பித்ருக்களுக்கு நல்ல கதி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறா. இந்த கயாவுமே இங்கே தான் இருக்குது அப்படின்றா. இந்த இடத்துல அந்த இடத்துல ஸ்ரார்த்தம் பண்ணால் இந்த போதி தீர்த்தத்தில் கயால தீர்த்த ஸ்ரார்த்தம் பண்ணுறதை விட 100 மடங்கு பலன் அதிகம் அப்படின்னு சொல்கிறா. இங்கே இங்கே ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு பித்ருலோகத்தையும் அடைவா. மேலும் இது கயால புத்தர் ஞானம் இது பண்ணுறதுக்காக அந்த போதி மரத்தை அடியில் தானே தபஸ் பண்ணார். அந்த போதி மரம் தான் அதை விட உயர்ந்தது இங்கே இருக்கிற போதி மரம் அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் விஸ்ராம் காட்டுக்கு தெற்க இருக்கிற 12 தீர்த்தம் இப்போ பார்த்தோம். இந்த பக்கம் வடக்க இருக்கிற 12 தீர்த்தம் பார்ப்போம். அதில் துவாதசி தீர்த்தம்னு ஒன்று இருக்குது. துவாதசி தீர்த்தம்னு அப்படின்னு ஸ்மரிச்சுக்கிறதுனாலேயே சர்வ பாப விமோச்சனம் அப்படின்றார். அதுக்கு அடுத்தது நவதீர்த்தம் ஒன்று இருக்குது. அதை அசிக்குண்டுன்னு இருக்குது. அந்த அசிக்குண்டுக்கு நார்த்தில் தான் இந்த நவதீர்த்தம் இருக்குது. இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனால என்ன அப்படின்னா பக்தி மார்க்கத்தில் போகிறவாளுக்கு மேலே 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 விருத்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறா. இந்த நவதீர்த்தத்துக்கு பக்திக்கு ரொம்ப அனுகூலமான தீர்த்தம். இந்த மாதிரி ஒரு தீர்த்தம் இதுவரைக்கும் இருந்ததும் இல்லை, இனி இருக்க போவதும் இல்லை அப்படின்னு சொல்லிக்கிறா. அதுக்கப்புறம் அசிக்குண்டம், அது இந்த நவதீர்த்தத்துக்கு பக்கத்தில் தான் இருக்குது. அதுவும் ரொம்ப புண்ணியமான ஸ்தலம்தான். துவாதசி அன்னைக்கு இங்கே போய் அந்த அசிக்குண்டில் போய் ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு அவளுக்கு மோட்சம் கிட்டுன்றா. எப்படி காஷியில் அசிக் காட் அப்படின்றாலோ அது மாதிரி சில பேர் இதை அசிக் காட்னு சொல்லுவாளாம். அதுக்கப்புறம் சம்யமான தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே கம்சனை சம்ஹாரம் பண்ணாவிட்டு கிருஷ்ணர் இங்கே குளிச்சார் அப்படின்னு சொல்கிறார். அப்புறம் இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலே விஷ்ணுலோக பிராப்தி கிடைக்கும் அப்படின்றா. அதுக்கப்புறம் தாராபட்டண தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தீர்த்தம். இங்கேயும் ஸ்நானம் பண்ணுறவாளுக்கு தேவலோகத்தில் சகலவிதமான இன்பங்களையும் அனுபவிக்கிற ஒரு பிராப்தி ஏற்படும் அப்படின்னு சொல்கிறார். இதுக்கு கொஞ்சம் தூரம் தள்ளி போனால் அங்கே கம்சல் டீலா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. அங்கே ஒரு ஃபோர்ட்டும் இருக்குது. இதுக்கப்புறம் அடுத்தது நாகதீர்த்தம். இந்த நாகதீர்த்தத்தில் சொல்லவே முடியாது. இங்கே யாரெல்லாம் ஸ்நானம் பண்ணுறாளோ அவளுக்கெல்லாம் நல்ல கதி ஏற்படும் அப்படின்றா. அதுக்கப்புறம் இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனால அவளுக்கு ஸ்வர்கலோகம் கிடைக்கும், மறுபடியும் பிறவின்ற கஷ்டம் ஏற்படாது அவளுக்கு அப்படின்றார். அதுக்கப்புறமா கண்டாபரண தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது என்ன அப்படின்னா, இந்த கண்டாபரண தீர்த்தத்தில் ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே எப்பேற்பட்ட பாவம் பண்ணியிருந்தாலும் அந்த பாவங்கள்லாம் சர்வநாசத்தை அடையும் அப்படின்றார்.
மேலும் அவளுக்கு சூரியலோக பிராப்தியும் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார். இப்படி இந்த ஒரு தீர்த்தத்துக்கும் ஒரு ஒரு விதமான பலஸ்ருதி, மேலும் இந்த தீர்த்தங்களுடைய பேரை ஸ்மரிச்சுக்கிற பாக்கியம். அதுக்கு அடுத்தது தீர்த்தானாம் உத்தமோ தீர்த்தம் அப்படின்றார் இந்த பிரம்ம தீர்த்தத்தை. அதை சொல்லும்போது என்ன சொல்கிறேன்னா, இந்த எல்லா தீர்த்தத்துக்கும் உத்தமமான தீர்த்தம் இந்த பிரம்மலோகத்தில் இருக்கிற இந்த பிரம்ம தீர்த்தம் தான் இங்கே இருக்குது. இந்த இதில் நீராடுறதுனாலையும் இல்லை அதை ஆச்சமனியம் பண்ணிக்கிறதுனாலையும் அவன் கண்டிப்பாக பிரம்மதேவனுடைய அனுகிரகத்தினாலேயே அவன் விஷ்ணு லோகத்தை அடைய முடியும் அப்படின்னு சொல்ல. பிரம்மா இங்கே 1000 வருஷம் தபஸ் பண்ணதா கேள்வி. அதுக்கடுத்தது சோம தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு காட்டு. அது சோம தீர்த்தத்தில் தீர்த்தம் எடுத்துட்டு போய் கிண்டியில் அதை பகவானுக்கு அபிஷேகம் பண்ணி வைக்கிறதுனாலேயே எல்லா விதமான மனோரதங்களும் நம்மளுக்கு ஈடேறும் அப்படின்னு சொல்கிறா. அப்படின்னா சோம தீர்த்தம்னா சந்திர பகவானுக்கு ரொம்ப பிரியமான இடம் அப்படின்றது தான். அப்புறம் இந்த இடத்த இப்போ சொல்கிறது கிருஷ்ணகங்கா காட் அப்படின்னு சொல்கிறா. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் தள்ளி நடந்து போனோன்னா அங்கே ஒரு பெரிய மரம் இருக்குது. அந்த மரத்துக்கு ஏதோ ஒரு பிராதானியம் இருக்குது அப்படின்னு சொல்கிறா. இந்த கிருஷ்ணகங்கா அப்படின்ற பேர் எதுக்கு சொன்னா அப்படின்னா, இந்த இடத்துல யமுனை கங்கையும் சங்கமிக்கிறது அப்படின்னு சொல்கிறா. ஆனால் கங்கை பார்க்க முடியாது, யமுனையை மட்டும்தான் பார்க்க முடியும் அப்படின்னு சொல்கிறா. அதாவது இந்த பர்வாதினம் புண்ணிய தினம் இருக்கு இல்லையா, அந்த சமயத்தில் ஒரு 5 காட் சொல்கிறா. அந்த இடத்துல நம்ம ஸ்நானம் பண்ணிட்டோம், 5 இடங்களில் நம்ம ஸ்நானம் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த பூலோகத்தில் எத்தனை க்ஷேத்திரங்கள் எத்தனை புண்ணிய தீர்த்தங்கள் இருக்கோ அதில் பூரா ஸ்நானம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்றா. அதாவது சதுர்தசி அன்னைக்கு பிரயாகைக்கு போய் ஸ்நானம் பண்ணால் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கார்த்திகை மாதம் அமாவாசையாக இருந்தாலும் சரி, பௌர்ணமியாக இருந்தாலும் சரி, அது புஷ்கரத்தில் போய் ஸ்நானம் பண்ணால் விசேஷம். அப்புறம் நைமிசாரண்யத்தில் திரையோதசி அன்னைக்கு போய் குளித்தா ரொம்ப விசேஷம். அப்புறம் துவாதசி அன்னைக்கு துவாதசியாக இருந்தாலும் சரி, ஏகாதசியாக இருந்தாலும் சரி, விஸ்ராம் காட்டில் இந்த கிருஷ்ணகங்கா அதுதான் இந்த இடம், இங்கே ஸ்நானம் பண்ணுறதும் ரொம்ப விசேஷம். அதனால் இந்த கிருஷ்ணகங்கா அப்படின்ற இந்த இடத்துல ஸ்நானம் பண்ணுறதுனாலேயே பிரம்மஹத்தி பாபத்துலேருந்து சர்வ பாப விமோச்சனம் இந்த இடத்துல கிடைக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு, இதுலேருந்து கொஞ்சம் தூரம் அப்படி தள்ளி போனோன்னா அந்த இடத்துல ஒரு பெரிய ஐலண்டு ஒன்று இருக்குதுன்னு கேள்வி. அங்கே தான் இந்த வியாசர் பிறந்ததாக சொல்கிறார். அப்படி அதுக்கப்புறமா அடுத்தது சரஸ்வதி தீர்த்தம். சரஸ்வதி தீர்த்தம் சர்வபாப விமோச்சனம். இதில் யார் ஸ்நானம் பண்ணுறாளோ அவன் எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் பரவாயில்ல, அவனுக்கு இந்த யமுனாவும் சரஸ்வதியும் கூடுற இடத்துல யார் ஸ்நானம் பண்ணுறாளோ ஒரு சந்நியாசிக்கு என்ன குணங்கள் இருக்கணுமோ அது லபிக்கும் அப்படின்றார். அதுக்கு அடுத்தது சக்கர தீர்த்தம் காட். அது என்ன அப்படின்னா, இந்த மதுராலேயே ரொம்ப விசேஷம் என்ன அப்படின்னா, நம்ம அது பார்க்க தான் போகிறோம். அடுத்தது அந்த அம்பரீஷ் இது வரப்போகிறது டீலா, அது பார்ப்போம். அதுக்கு முன்னாடி மதுராவில் சக்கர தீர்த்தம் இருக்கே, இந்த இடத்துல 3 ராத்திரி தங்கி 3 பகலில் ஸ்நானம் பண்ணி நித்திய கர்மானுஷ்டானத்தை எவன் பண்ணுறானோ அவன் பிரம்மஹத்தி என்ன மகா பாதகங்கள்லாம் பண்ணியிருந்தாலும் அதுலேருந்து அவனுக்கு விடுதலை கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறார் மகாராஜ். ஏன்னா பகவான் கிருஷ்ணன் அனுப்பிச்சின அந்த சுதர்சன சக்கரம் இருக்கு இல்லையா, அந்த அம்பரீஷனுடைய இது வரும். அம்பரீஷன் டீலா பார்ப்போம் நம்ம. அந்த அம்பரீஷன் துர்வாச நீ எங்கெல்லாம் போனாரோ அந்த சுதர்சன சக்கரம் பின்னாடியே துரத்தின் போச்சு. அதுக்கப்புறம் அம்பரீஷன் அவர் திரும்பி சரணாகதி பண்ண, அதுக்கப்புறம் துர்வாச முனிக்கு சாப விமோச்சனம் ஆனது. அப்புறம் அம்பரீஷ மகாராஜா தானே தான் வச்சுருந்தார் அந்த சுதர்சன சக்கரம். அதுக்கப்புறம் அது அப்படியே அந்த யமுனாவில் தான் இப்போவும் இருக்குது. அந்த இசாப்பூர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடம், அந்த இடத்துக்கு போனான்னா இப்போவும் அந்த துர்வாச மகரிஷியினுடைய அந்த ஆசிரமத்தையும் நம்ம பார்க்கலாம். அதனால் இங்கே இந்த 3 நாள் தங்கி யார் ஸ்நானம் பண்ணுறாளோ
அவளுக்கு சர்வதோஷ நிவாரணம் அப்படின்றார். அதுக்கு அடுத்தது தசாஸ்மேத தீர்த்தம். அது தசாஸ்மேத தீர்த்தம் யார் இங்கே ஸ்நானம் பண்ணுறாளோ அவளுக்கு எல்லா விதமான சுகங்களும் லபிக்கும் அப்படின்னு சொல்கிறார். இங்கே ஸ்நானம் பண்ணுறதுனாலே 10 அஸ்வமேத யாகம் பண்ண பலன் கிடைக்கும் அப்படின்றார். அதுக்கப்புறம் விக்னராஜ தீர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு, இந்த விக்னராஜ தீர்த்தம் என்ன அப்படின்னா சர்வ பாப்பமும் நீங்கி சர்வ புண்ணியமும் லபிக்கிற தீர்த்தம். இங்கே ஒரு தடவை குளிச்சுட்டு கணபதியை யார் நமஸ்காரம் பண்ணுறாளோ அதுக்கப்புறமா அவளுக்கு எந்த விதமான விக்னங்களும் இடையூறுகளும் வாழ்க்கையிலேயே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறார். அங்கே இருக்கிற கணபதியினுடைய பேர் விக்னராஜர். இதே மாதிரி பக்தி பாதையில் நம்ம போயின்னு இருக்கோம், நம்மளுக்கு எந்த விக்னமும் வரக்கூடாதுன்றதுக்கு இங்கே ஸ்நானம் பண்ணி இந்த விக்னராஜனை தரிசனம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டா நம்மளுக்கு இந்த இடையூறுகள்லாம் நீங்கிடும் அப்படின்னு கேள்வி. அதுக்கு அடுத்தது கோகர்ண தீர்த்தம்னு ஒன்று இருக்கான். அதுவும் ரொம்ப விசேஷமானது. அந்த இடத்துல கோகர்ணேஸ்வர் அப்படின்ட்டு மகாதேவ் இருக்கார், அவரை போய் அங்கே நமஸ்காரம் பண்ணிக்கலாம். அப்புறம் தர்மராஜ் குண்டு ஒன்று இருக்குது, அங்கே போய் நமஸ்காரம் பண்ணி அங்கே போய் குளிச்சுட்டு அங்கே நமஸ்காரம் பண்ணுறதுனால எந்த விதமான கிரக தோஷங்களும் அங்கே குளிக்கிறவாளையும் அங்கே நமஸ்காரம் பண்ணிக்கிறவாளுக்கும் எந்த கிரகத்தினாலேயும் எந்த தோஷமும் ஏற்படாது அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி. இப்படி எல்லா குண்டங்களும் இந்த தீர்த்த காட் இது எல்லாத்தினுடைய மகிமையும் நம்ம பார்த்தோம். மேலே மதுரா யாத்திரையை நாளைக்கு தொடருவோம். ராதே கிருஷ்ணா. जय बोलो श्री प्रेमिकेंद्र सद्गुरुनाथ महाराज की जय, सर्व संतनों की जय.